வணக்கம். 3 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கர்நாடக அரசின் கருவூலத்தில் உள்ள ஜெயலலிதாவின் நகைகளை தமிழகத்திற்கு திருப்பி அனுப்ப இடைக்கால தடை. தீபா மற்றும் தீபக் தொடர்ந்த வழக்கில் கர்நாடக சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. காங்கிரஸ், மதிமுக, விசிகவுடன் தொகுதி பங்கீடு இறுதியாகாத நிலையில் துரைமுருகன் டி.ஆர். பாலுவுடன் ஆலோசனை நடத்தினார். திமுக, விடுதலை சிறுத்தைகள் இடையே தொகுதி பங்கீடு தொடர்பாக நாளை 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை. எத்தனை தொகுதிகள் என்று ஆலோசனை நடத்த வாய்ப்பு. தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் மீண்டும் களமிறங்குகிறார் கனிமொழி. அண்ணா அறிவாலயத்தில் விருப்ப மனு அளித்தார். அதிமுக, புதிய தமிழகம் இடையே உறுதியானது கூட்டணி. தொகுதிகள் ஒதுக்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை தொடரும் என்று கிருஷ்ணசாமி அறிவிப்பு. நீங்க அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெறீங்களா? ஆமாங்க, அதிமுக கூட்டணியில் இடம்பெறுகிறோம். தேமுதிகவுடன் அதிமுக நாளை 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பு. 4 மக்களவை தொகுதிகளை ஒதுக்க அதிமுக முன்வந்திருப்பதாக தகவல். பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்பதில் உறுதியாக இருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் திட்டவட்டம். கூட்டணி கதவு திறந்திருப்பதாக பாஜக கூறுவது அவர்களின் நிலைப்பாடு என்றும் கருத்து. தமிழக தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் தொடர்பாக கருத்து கேட்டது பாஜக. விரைவில் வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என்று மத்திய அமைச்சர் எல். முருகன் பேட்டி. சமூக வலைதளங்களில் எம்ஜிஆர், ஜெயலலிதாவின் படங்களை வைத்து ஓட்டு கேட்ட விவகாரம். புதுச்சேரியில் பாஜகவைச் சேர்ந்த 3 பேர் சஸ்பெண்ட். ஈரோடு மாவட்டம் பண்ணாரி அருகே உடல்நலக்குறைவால் அவதிப்பட்ட தாய் யானை உயிரிழப்பு. கால்நடை மருத்துவர்கள் கடைசி வரை போராடியும் யானையை காப்பாற்ற முடியவில்லை. புதுச்சேரியில் மாயமான சிறுமியின் சடலம் வீட்டின் அருகே கண்டுபிடிப்பு. கொலை செய்து சாக்கு மூட்டையில் கட்டி சாக்கடையில் வீசியவர்கள் குறித்து விசாரணை. போதைப் பொருள் கடத்திய வழக்கில் சிக்கிய ஜாபர் ஷாதிக்கின் சகோதரர் முகமது சலீம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து நீக்கம். கட்சியினர் யாரும் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் அறிவுறுத்தல். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமானப் பணிகள் தொடக்கம். அடிக்கல் நாட்டிய 5 ஆண்டுகளுக்கு பிறகு பணிகளை தொடங்கிய L&T நிறுவனம். கொடைக்கானலில் நடிகர்கள் பிரகாஷ் ராஜ், பாபி சிம்ஹா அனுமதியின்றி கட்டடங்கள் கட்டிய விவகாரத்தில் உரிய நடவடிக்கை. உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழ்நாடு அரசு உறுதி. வேலூர் அரசு மருத்துவமனையில் அரசு மருத்துவர் மீது தாக்குதல். நோயாளி மற்றும் அவரது உறவினர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமாருக்கு எதிரான பண மோசடி வழக்கின் விசாரணைக்கு தடை. உச்சநீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்பு. வெப்பம் அதிகரிப்பதால் அசௌகரியம் ஏற்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. முதல் முறையாக தங்கத்தின் விலை சவரனுக்கு 48,120 உயர்வு. சவரனுக்கு 680 ரூபாய் உயர்ந்தது. புதுச்சேரியில் காணாமல் போன சிறுமி வீட்டின் அருகே சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். சிறுமியின் சடலத்தை எடுத்து செல்லாவிட்டால் அவரது உறவினர்கள் போராட்டம் நடத்திய நிலையில்
விவரங்களோடு செய்தியாளர் இளவமுதன் இணைகிறார். இளவமுதன், விவரங்கள். நந்தா, புதுச்சேரியில் இதுவரை இல்லாத அளவில் ஒரு பெரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் இந்த சிறுமி காணாமல் போன விவகாரம் 4 நாட்களுக்கு பிறகு விடை தெரிந்துள்ளது. அதுவும் அந்த சிறுமி உடல் கொலை செய்யப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறார். இடம் முத்தியால்பட்டை சோலைநகர் பகுதியை சேர்ந்த சிறுமி ஆர்த்தி, வயது 9. இந்த பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வருகிறார். கடந்த சனிக்கிழமை மதியம் 2 மணி முதல் இவள் காணவில்லை. கடந்த 4 நாட்களாக போலீசார் கடுமையாக தேடி வந்த நிலையில் அவரது உடல் வீட்டின் அருகிலே 50 அடி தூரத்தில் அம்பேத்கர் நகர் வாய்க்காலில் துணியில் சுற்றப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மதியம் 2 மணி அளவில் இந்த தகவல் கிடைத்ததை தொடர்ந்து போலீசார் இங்கு பார்த்திருக்கிறார்கள். இந்த பகுதியை சேர்ந்த ஒரு சிலர் கஞ்சா அடித்துக் கொண்டு வாய்க்காலில் பகுதியில் சுற்றி கொண்டிருப்பது தெரிய வந்துள்ளது. அவர்கள் இந்த சிறுமியை கடத்தி சென்று ஏதோ தவறுகளை செய்து அவளை கொலை செய்து மூட்டை கட்டி வாய்க்காலில் போட்டிருக்க வேண்டும் என்பது முதல் கட்ட விசாரணை தெரிய வந்துள்ளது. உடலை மீட்ட போலீசார் அவரை பிரேத பரிசோதனைக்காக ஆம்புலன்ஸை ஏற்றிச் செல்ல முயன்ற போது ஊர் மக்கள் 1000க்கும் மேற்பட்டோர் கடுமையாக கூடி எதிர்ப்பை தெரிவித்தனர். வாகனங்களை அடித்தும் மறியலில் ஈடுபடும் முயன்றனர். இருப்பினும் போலீசார் வலுக்கட்டாயமாக ஆம்புலன்ஸை இங்கிருந்து எடுத்து சென்றனர். இருப்பினும் பொதுமக்கள் மற்றும் உறவினர்கள் இந்த பகுதியில் கூடியிருக்கிறார்கள். போராட்டத்திற்கு ஈடுபடவும் அவர்கள் முயன்று கொண்டிருக்கிறார்கள். இருப்பினும் போலீசார் அவர்களை சமாதானப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குழந்தைக்கு என்ன ஆனது என்பது குறித்து தெரிய வேண்டும். குற்றவாளிகளை கைது செய்யும் வரை பிணத்தை வாங்க மாட்டோம் என்று உறவினர் ஒரு பக்கம் தெரிவித்திருக்கிறார்கள். ஊர் மக்களும் இந்த பகுதியில் கூடியிருக்கிறார்கள். அதனால இந்த பகுதி சோலைநகர் பகுதி மிகவும் பதட்டமான சூழல் காணப்படுகிறது. நன்றி இளவமுதன், விரிவான விவரங்களுக்கு. தொகுதி பங்கீடு நிலவரம் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்திய நிலையில் நாளை பேச்சுவார்த்தைக்கு வருமாறு விசிகாவுக்கு திமுக மீண்டும் அழைப்பு விடுத்திருக்கிறது. திமுக கூட்டணியில் கம்யூனிஸ்ட் கட்சிகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ஆகியவற்றுடன் தொகுதி பங்கீடு முடிவடைந்திருக்கும் நிலையில் காங்கிரஸ், விசிக, மதிமுகவுக்கு எத்தனை தொகுதிகள் வழங்குவது என்பதில் தொடர்ந்து இழுபறி நீடிக்கிறது. திமுக கூட்டணிக்கு மக்கள் நீதி மையம் வர இருப்பதாக கூறப்படுவதும் தாமதமாகும் நிலையில் ஜவாஹிருல்லாவின் மனிதநேய மக்கள் கட்சி, வேல்முருகனின் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆகியவையும் தலா ஒரு தொகுதிகள் கேட்டிருக்கின்றன. இந்நிலையில் தொகுதி பங்கீடு நிலவரம் குறித்து திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், பொருளாளர் டி.ஆர். பாலு, துணை பொதுச் செயலாளர் கனிமொழி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்நிலையில் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்காக நாளை காலை 10:30 மணிக்கு வருமாறு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு திமுக அழைப்பு விடுத்திருக்கிறது. இதனையடுத்து சென்னை அசோக் நகரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் உயர்நிலைக் குழுவுடன் விசிக தலைவர் திருமாவளவன் ஆலோசனை நடத்தி வருகிறார். தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் மீண்டும் போட்டியிடுவதற்காக திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி விருப்ப மனு அளித்திருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விரும்புபவர்களின் விருப்ப மனுக்கள் பெறுவதற்கான விண்ணப்ப படிவ விநியோகம் கடந்த 19ஆம் தேதி தொடங்கியது. இந்த படிவங்களை பூர்த்தி செய்து மார்ச் 7ஆம் தேதி மாலை 6 மணிக்குள் திமுக தலைமை அலுவலகத்தில் சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அந்த வகையில் தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் மீண்டும் போட்டியிட கனிமொழி எம்பி இன்று விருப்ப மனு தாக்கல் செய்தார். இதேபோன்று கனிமொழி மீண்டும் தூத்துக்குடியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து 51 விருப்ப மனுக்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. கனிமொழிக்கு போட்டியாக திமுகவில் இதுவரை யாரும் விருப்ப மனு அளிக்கவில்லை. விருப்ப மனு அளித்த பின்னர் அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்த கனிமொழி எம்பி வாழ்த்து பெற்றார்.